உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டை காட்டுங்க, தன்னுடைய இந்த பெண் உரிமை விஷயத்துல வெற்றி பெற்ற நாடு ஒரு ஃபார்முலாவை எங்கேயாவது காட்ட முடியுமா? இஸ்லாம் காட்டியது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி நனைய நனைய அழுதார்கள். எவ்வளவு மணி நேரம் அழுதார்கள். நமக்கு அந்த அழுக வர்றதில்ல. நமக்கு இதெல்லாம் போற போக்குல காதுல வாங்கக்கூடிய செய்தி மட்டும்தான். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அழுதிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய உம்மத்துக்களை நினைத்து அழுதிருக்கிறார். அழுது, போராடி, பல தியாகங்களை செய்து, சமுதாயம் நலவோடு இருக்கணுமே இந்த பெண்கள் எல்லாரும் அப்படின்றதுக்காக மரணிக்கும் போது கூட பெண்களுக்கான உரிமை கொடுத்து விடுங்கள் சொல்லிட்டு மரணிக்கிறார். இறைவன் மிகப்பெரியவன். மறுமையில் நாம் எல்லாம் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவும், அவர்கள் கையால் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்தவும், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்காகவே நீங்க அர்ப்பணித்து கொடுத்த பெண்ணுரிமை செய்திகளை இந்த உலகத்தில் பேசினோம், வாழ்ந்தோம், வாழ்க்கைப்படுத்தினோம். அதை மற்றவங்களுக்கும் ஏற்றி வைக்கிறதுக்கு நாங்க போராடணும் அப்படின்னு கண்ணீரோடு சொல்லணும். அவங்க மகிழ்ச்சியோடு நம்மையும் சேர்த்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லணும். இதை தவிர இந்த உலகத்துல வேறு லட்சியமோ, வேறு செயல்பாடுகளோ, வேறு தேவைகளோ நமக்கு கிடையாது. இப்படியெல்லாம் துன்பத்தோடு, துயரத்தோடு, மிக மோசமான அவலங்கள்ல, சாதிய சிக்கல்கள்ல, பெண்ணடிமைத்தனங்கள்ல இருந்த நாம், அப்படியே இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பாதையாக இறைவன் இஸ்லாத்தின் பாதையை ஆக்கி தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பரிசளித்து, அதை படிக்கிற போது பெருகிய கண்ணீரில் பாவங்கள் கழுவப்பட்டு, நேர்வழியை இறைவன் உருவாக்கி தந்தான். இப்ப பேசிக் கொண்டிருக்கிற இந்த பேச்சுக்களை எல்லாம் இறைவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையில்தான் இந்த செய்திகளை நாம் பகிர்கிறோம். எங்களை படைத்த இறைவனை, நீயே பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக. உன்னுடைய அந்த மகத்தான பணியில் கண்ணீரோடு நிற்கிற எங்களையும் நீ கருவியாக ஆக்கிக் கொள்வாயாக. நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் எங்கள் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் வசீலா என்ற உயர்ந்த இடத்தை நீ வாக்களித்த உயர்விடத்தை நீ தந்தருள்வாயாக. என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு எங்கள் தலைவரை நீ காட்டுவாய். அவர்களோடு நாங்கள் சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் இந்த உலகத்தை பலவேறு சோதனைகளுக்கு நடுவில் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இறைவனே, நீயே எங்களுக்கு போதுமானவன்.